நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அமீன்பிரான் தர்கா தெருவில் சுமார் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் ஆலய 3வது கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அரிசி மொத்த வியாபாரி தியாகராஜன் தலைமை தாங்கினார். ஜெயந்தி தியாகராஜன், கண்ணன், சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன், மகாத்மா காந்தி முதியோர் இல்ல துணைத் தலைவர் SRB பென்ஸ் பாண்டியன், சிற்பி தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக யாகசாலைகள் அமைத்து 108 ஓம திரவியங்கள் கொண்டு பூஜித்த புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நாகசக்தி மாரியம்மன் அருள் பெற்று சென்றனர்.